பள்ளிவாசல் வந்தால் அவசரப்படாதீர்கள். ஏன்னா இங்கெல்லாம் நம்ம நிதானிச்சு இருந்து வெளியில போனா பரக்கத். இன்னும் சில பெருமக்கள் அழகா எழுதுவாங்க, உள்ள வர்ற போதே எத்திகாஃபுடைய நியத்துல வந்துடணும். பள்ளிவாசல்ல காலை வைக்கிற போது சாலிஹிங்களை பார்க்குறோம், பள்ளியில் அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளிக்கு முதல்ல சலாம் சொல்லணும். அப்புறம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா, நபி அவங்களுக்கு சலவாத்து சொல்லணும். அப்புறம் அல்லாஹு மஃப்தஹ்லி அப்வாப ரஹமத்தி, ரஹமத்தின் வாசலை திறந்து வை துவா. அதுக்கு பின்னால நவைத்துல் ஏத்திகாஃப் இல்லா, அல்லாஹ் நான் ஏத்திகாஃப் நியத் வச்சு உள்ள வர்றேன். இங்கிருந்து நம்ம வெளியில போற வரைக்கும் ஏத்திகாஃபில் இருந்த நன்மையும் எழுதப்பட்டுடும். ஆனால் இவ்வளவுத்தையும் செய்ய சைத்தான் விடுவானானா விடமாட்டான். இவர் வரும்போதே அவசரம். முதல்ல வடது காலா இடது காலா, எந்த காலை வைக்கிறோம்னே தெரியாது. எந்த காலை வச்சு வந்தோம், எந்த காலை வச்சு போறோம்னு தெரியாது. அதை விட இந்த அவசரத்தின் பாதிப்பு, ஒரு கால் ரெண்டு காலில் மட்டும் ஒரு கால் செருப்பு ஒரு காலில் மாற்றி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு செருப்பு கிடக்குது, ரெண்டும் வடது காலாக கிடக்குது. இவர் அவசரத்தில் இன்னொருத்தர் செருப்பு ரெண்டையும் மாட்டிட்டு போய் ஏகப்பட்ட குழப்பம், அவசரத்தின் வெளிப்பாடு. எனவே பள்ளிவாசல் வந்தவர்கள் வெளியே செல்வதில் அவசரம் காட்டினால் அவர்களின் வாழ்விலும் வளத்திலும் பொருளிலும் பரக்கத்து எடுக்கப்படும், வறுமையும் தரித்திரமும் ஏற்படும். இதை நம்ம ரொம்ப கவனத்தில்